உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது. நமது அறிவியலும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இதுவரை நீங்கள் கேட்டிராத, பார்த்திராத ஆச்சரியமான தகவல்களுடன் உங்களை சந்திப்பதில் தி ஷிஃப்ட் சேனல் மகிழ்ச்சியடைகிறது. சரி, இப்ப நான் சொல்ல போற ஒரு விஷயத்த கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்களேன். நள்ளிரவு முடிஞ்சு சூரியன் வர்றதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஒரு அமைதியான நேரம். இந்த உலகம் முழுக்க அப்படியே தூங்கிட்டு இருக்கும்போது நீங்க மட்டும் முழிச்சிருக்கீங்க. சுத்தி எந்த ஒரு சத்தமும் இல்ல, ஃபோன் நோட்டிஃபிகேஷன்ஸ் தொல்லை இல்ல, வண்டிகளோட ஹார்ன் சத்தம் கூட இல்ல. அந்த ஒரு நிமிஷம் நீங்க எடுக்கிற ஒரு மூச்சு காத்திருக்கே, அது உங்க வாழ்க்கையே மாத்த போகுதுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? நம்ம ஊர்ல பெரியவங்கெல்லாம் காலங்காலமா சொல்லிட்டு வர ஒரு விஷயம்தான் இந்த பிரம்ம முகூர்த்தம். காலையில 4 மணிக்கு எந்திரி, வாழ்க்கையில ஜெயிச்சிருவ அப்படின்னு சொல்லி நாம கேட்டிருப்போம். ஆனா உண்மையிலேயே ஒரு குறிப்பிட்ட நேரத்துல தூக்கத்தை விட்டுட்டு எந்திரிக்கிறதுனால மட்டும் ஒருத்தன் கோடீஸ்வரன் ஆகிட முடியுமா? இல்ல இது வெறும் ஒரு பழைய காலத்து சென்டிமெண்ட் தானா? இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான பின்னணி என்ன? இதுக்குள்ள மறைஞ்சிருக்கிற அந்த ஆச்சரியமான அறிவியல் என்ன? இத பத்தி தான் இன்னைக்கு நாம ரொம்ப ஆழமா அலச போறோம். இந்த விளக்கத்தோட இறுதியில உங்களுக்கே தோணும், அடடா இத்தனை நாள் இதை தெரியாம விட்டுட்டோமே அப்படின்னு. அதனால கவனமா கேளுங்க. ஏன்னா இது உங்க அன்றாட வாழ்க்கையில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கலாம். சரி, முதல்ல இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னா என்னன்னு சிம்பிளா பாத்திரலாம். பொதுவா சூரிய உதயத்துக்கு முன்னாடி இருக்கிற அந்த 1 மணி நேரம் 36 நிமிஷத்தை தான் ஒரு முகூர்த்தம்னு சொல்லுவாங்க. அதாவது தோராயமா காலையில 3:30 மணிலிருந்து 5:30 மணி வரைக்கும் இருக்கிற டைம். பிரம்மா அப்படின்னா படைப்புன்னு அர்த்தம். அதாவது ஒரு புது விஷயத்தை கிரியேட் பண்றதுக்கான ஒரு உன்னதமான நேரம் தான் இது. ஆனா சும்மா எந்திரிக்கிறதுனால மட்டும் வெற்றி வந்துருமா? கண்டிப்பா வராது. இங்கதான் அறிவியல் உள்ள வருது. நம்ம உடம்பு பாத்தீங்கன்னா ஒரு பயாலஜிக்கல் கிளாக் மூலமா தான் இயங்குது. இத சயின்டிஃபிக்கா சர்க்கேடியன் ரிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சூரிய வெளிச்சம் நம்ம கண்ணுல படுறதுக்கும் நம்ம உடம்புல சுரக்கிற ஹார்மோன்களுக்கும் ஒரு மிகப்பெரிய கனெக்ஷன் இருக்கு. இந்த அதிகாலை நேரத்துல நம்ம வளிமண்டலத்துல ஒரு மேஜிக்கே நடக்குது. அந்த நேரத்துல காத்துல நேசன்ட் ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்னு ரொம்ப அதிகமா இருக்கும். அதாவது ரொம்ப ரொம்ப சுத்தமான ஓசோன் கலந்த ஆக்சிஜன். இந்த காத்தை நீங்க உள்ள இழுக்கும்போது அது உங்க நுரையீரலுக்கு நீங்க குடுக்கிற ஒரு பியோர் ஃபில்டர் வாட்டர் மாதிரி. உங்க மூளையில இருக்கிற ஒவ்வொரு செல்லுக்கும் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். பகல் நேரத்துல கிடைக்காத ஒரு தூய்மையான எனர்ஜி இந்த நேரத்துல மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆனா இது வெறும் ஆரம்பம்தான். இங்கேதான் ஒரு முக்கியமான விஷயம் நடக்குது. நம்ம மூளையில பீனியல் கிளாண்ட் அப்படின்னு ஒரு குட்டி உறுப்பு இருக்கு. இதுதான் மெலட்டோனின் அப்படிங்கிற தூக்கத்துக்கான ஹார்மோனை சுரக்குது. ஆனா இந்த அதிகாலை நேரத்துல அந்த மெலட்டோனின் அளவு குறைய ஆரம்பிச்சு செரட்டோனின் அப்படிங்கிற ஹாப்பி ஹார்மோன் அளவு அதிகமாகும். இது உங்களை ரொம்ப அமைதியாவும் அதே சமயம் ரொம்ப ஷார்ப்பாவும் ஃபீல் பண்ண வைக்கும். இப்போ நீங்க கேட்கலாம், நான் 8 மணிக்கு எந்திரிச்சாலும் இதே ஆக்சிஜன் தான் கிடைக்க போகுது அப்படின்ட்டு. அங்கதான் நீங்க ஒரு விஷயத்த கவனிக்கணும். 8 மணிங்கிறது உலகம் முழுக்க இயங்க ஆரம்பிச்ச நேரம். எல்லாருடைய மூளையும் ஆக்டிவ் ஆகி ஒரு விதமான மென்டல் நாய்ஸ் நம்மள சுத்தி உருவாங்கியிருக்கும். ஆனா காலையில 4 மணிக்கு உங்களோட மூளை ஆல்ஃபா பிரெயின் வேவ்ஸ் அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட அலைவரிசையில இருக்கும். இந்த ஆல்ஃபா ஸ்டேட்ல இருக்கும்போதுதான் ஒரு மனுஷனோட கிரியேட்டிவிட்டி, அதாவது படைப்பாற்றல் அதோட உச்சத்துல இருக்கும். நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருந்தா ஒரு பெரிய பாடத்தை 5 நிமிஷத்துல படிச்சு முடிச்சிடலாம். இல்ல நீங்க ஒரு தொழில் பண்றவரா இருந்தா ஒரு சிக்கலான பிரச்சனைக்கு 5 நிமிஷத்துல தீர்வு கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா அந்த நேரத்துல உங்களோட முன் மூளை புரணி, அதாவது மூளையோட லாஜிக்கல் பார்ட் ரொம்ப தெளிவா வேலை செய்யும். ஆனா இதுல ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? உலகத்துல சாதிச்ச பெரிய பெரிய ஜாம்பவான்கள், ஆப்பிள் சிஇஓ டிம் குக், டிஸ்னி சிஇஓ பாப் இகர், ஏன் நம்ம ஊர்ல இருக்கிற வெற்றிகரமான தொழிலதிபர்கள் வரைக்கும் எடுத்து பாருங்க. அவங்க எல்லார்கிட்டும் இருக்கிற ஒரு பொதுவான பழக்கம் ஏர்லி ரைசிங். ஏன் இவங்க எல்லாரும் இதை ஃபாலோ பண்றாங்க? ரொம்ப சிம்பிள். அவங்களுக்கு ஒரு ஹெட் ஸ்டார்ட் கிடைக்குது. தினமும் மத்தவங்கள விட 4 மணி நேரம் முன்னாடி உங்க நாளை தொடங்கினா 1 வருஷத்துக்கு 1000 மணி நேரத்துக்கு மேல உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா கிடைக்குது. இது ஒரு ரேஸ் மாதிரி தான். மத்தவங்க வார்ம் அப் பண்றதுக்குள்ள நீங்க பாதி தூரம் ஓடி முடிச்சிருப்பீங்க. இதுதான் அந்த உண்மையான காம்பெடிட்டிவ் எட்ஜ். இன்னொரு விஷயம் கவனிச்சிருக்கீங்களா? அதிகாலை நேரத்துல ஒரு விதமான ஆழ்ந்த அமைதி இருக்கும். அந்த அமைதியில நீங்க உங்களோட இலக்குகளை பத்தி யோசிக்கும்போது அது உங்க ஆழ் மனசுல ரொம்ப ஆழமா பதியும். இததான் அந்த காலத்துல வாக்கு பலிக்கும்னு சொன்னாங்க. இது அறிவியல் பூர்வமா பார்த்தா ரெட்டிகுலா ஆக்டிவேட்டிங் சிஸ்டம், அதாவது RASன்னு சொல்லுவாங்க. நீங்க எதை அதிகமா ஃபோக்கஸ் பண்றீங்களோ அதை உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறதுதான் இதோட வேலை. அதிகாலை நேரத்துல உங்க மைண்ட்ல குழப்பம் இருக்காது. அதனால நீங்க போடுற விதைகள், அதாவது உங்க எண்ணங்கள் ரொம்ப வேகமா முளைக்கும். ஆனா இங்க ஒரு முக்கியமான எச்சரிக்கை.
நீங்க ராத்திரி 12 மணிக்கு தூங்கிட்டு காலையில 4 மணிக்கு எந்திரிச்சா அதுக்கு பேரு பிரம்ம முகூர்த்தம் கிடையாது, அதுக்கு பேரு செல்ஃப் டார்ச்சர். அறிவியல் என்ன சொல்லுதுன்னா, ஒரு மனுஷனுக்கு 7ல இருந்து 8 மணி நேர தூக்கம் கட்டாயம் தேவை. நீங்க 4 மணிக்கு எந்திரிக்கணும்னா ராத்திரி 9 மணிக்கெல்லாம் படுக்கைக்கு போயிடணும். அப்பதான் உங்க உடல் தன்னைத்தானே சரி பண்ணிக்கும். தூக்கத்துல தான் நம்ம உடம்புல இருக்கிற நச்சுக்கள் வெளியேறும். நீங்க சரியா தூங்காம அதிகாலையில எந்திரிச்சா அது உங்க உடம்பை இன்னும் தான் பாதிக்கும். சோ குவாலிட்டி ஸ்லீப் தான் இதுக்கு ஃபவுண்டேஷன். சரி, இப்போ ஒரு பொதுவான பிரச்சனை. நானும் தான் முயற்சி பண்றேன், ஆனா அலாரம் அடிச்ச உடனே ஸ்னூஸ் பண்ணிட்டு தூங்கிடுறேன் அப்படின்னு சொல்றீங்களா? இது உங்க தப்பு மட்டும் இல்ல, இது உங்க மூளையோட ஒரு பாதுகாப்பு மெக்கானிசம். உங்க மூளைக்கு எப்போதுமே கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். ஆனா அந்த கம்ஃபர்ட் ஜோனை தாண்டி நீங்க எப்போ ஒரு அடி எடுத்து வைக்கிறீங்களோ அங்கதான் உங்க வெற்றி ஆரம்பிக்குது. இந்த 5 செகண்ட் ரூல் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அலாரம் அடிச்ச உடனே 5 4 3 2 1ன்னு கவுண்ட் பண்ணிட்டு டக்குன்னு பெட்ல இருந்து எந்திரிச்சிடணும். அந்த 5 செகண்டுக்கு மேல நீங்க யோசிச்சீங்கன்னா உங்க மூளை உங்களை சமாதானப்படுத்தி மறுபடியும் தூங்க வச்சிரும். உண்மையான முன்னேற்றம் அப்படிங்கிறது வெறும் பணத்துல மட்டும் இல்ல, உங்களோட மனநிலை, உங்களோட ஆரோக்கியம், உங்களோட தெளிவு இதுல தான் இருக்கு. பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிக்கிறதுனால உங்களுக்கு ஒரு அபாரமான சுய ஒழுக்கம், அதாவது செல்ஃப் டிசிப்ளின் கிடைக்குது. தன்னோட தூக்கத்தையே கட்டுப்படுத்துற ஒரு மனுஷனால இந்த உலகத்துல எதை வேணாலும் கட்டுப்படுத்த முடியும். அந்த ஒரு தன்னம்பிக்கை இருக்கே, அதுதான் உங்கள வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். சரி, இப்ப நாம இறுதி முடிவுக்கு வருவோம். பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்தா முன்னேறலாம்ன்றது உண்மையா? 100% உண்மை. ஆனா அதுக்கு நீங்க எந்திரிக்கிற நேரத்தை மட்டும் மாத்தாம அந்த நேரத்துல நீங்க என்ன செய்றீங்கன்றதையும் மாத்தணும். எந்திரிச்சு மறுபடியும் ஃபோன் நோண்டிட்டு இருந்தா எந்த மாற்றமும் வராது. அந்த நேரத்தை தியானம் பண்ணவோ, உடற்பயிற்சி செய்யவோ, இல்ல உங்க வேலையில ஒரு முக்கியமான பகுதியை முடிக்கவோ பயன்படுத்துங்க. அந்த 2 மணி நேரம் உங்க வாழ்க்கையோட கோல்டன் ஹவர்ஸ். இன்னைக்கு நைட்டே ஒரு பிளான் பண்ணுங்க. நாளையிலிருந்து நானும் ஒரு ஏர்லி பேர்ட் ஆக போறேன் அப்படின்னு ஒரு சின்ன சபதம் எடுங்க. ஆரம்பத்துல கஷ்டமா தான் இருக்கும். ஆனா ஒரு 21 நாள் இதை தொடர்ந்து பண்ணீங்கன்னா அது உங்க பழக்கமாவே மாறிடும். அப்புறம் நீங்க அலாரம் இல்லாமலேயே எந்திரிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. ஏன்னா உங்க உடம்பும் மனசும் அந்த வைப்ரேஷனை விரும்ப ஆரம்பிச்சிரும். இந்த விளக்கம் உங்களுக்கு ஒரு சின்ன தூண்டுதலை கொடுத்துருக்குன்னு நான் நம்புறேன். நீங்க காலைல எத்தனை மணிக்கு எந்திரிக்கிற ஆளு, இல்ல நாளையில இருந்து எத்தனை மணிக்கு எந்திரிக்க போறீங்க, அதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா நீங்க இங்க கமெண்ட் பண்றது உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கிற ஒரு சின்ன கமிட்மெண்ட் மாதிரி. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான விளக்கத்துல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கீப் க்ரோயிங், கீப் ரைசிங்.